திரும்பியும் பூ பறிக்கிற வீடியோ தான். ஜாதி பூ பறிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்தாச்சு. ஜாதி பூவோட கலரும் அதோட வாசமும் வந்து வேறு எந்த பூவுக்குமே வந்து ஈடுவினை இல்லை அப்படின்றதுனால ஜாதி பூ பக்கமே ஃபுல் டைமாக திரும்பிட்டேன். பூ பறிக்கிற அவசரத்தில் இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டேன். என்னென்னா, ஒரு பெரிய குச்சி வந்து உடஞ்சிருச்சு ஜாதி பூவோடது. வந்துரு வளர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி காலில் விழுகாத குறைய பேசி பேசி வளர வச்ச செடியை வந்து பூ பறிக்கிறன்ற ஆர்வத்தில் வந்து உடச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொண்டு போய் பதியம் வச்சுருக்கேன், வளர்ந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். நம்ம நிறைய உறவுகளை இப்படி தான் பண்ணுவோம். அதாவது ரொம்ப ஆசையாக சீராட்டி பாராட்டி அப்படியே உச்சத்தில் கொண்டு போய் தூக்கி வைப்போம். ஆனால் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அந்த இடத்துல வந்து படார்னு கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு லைஃப்பை பற்றின ஒரு தாட் வரும். நீங்கள் வந்து அந்த ஒரு தாட்டை வந்து சாகிற வரைக்கும் கூட மறக்கக்கூடாது. ஒருத்தங்க நம்மளை விட்டு போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பேசலாம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த இடத்தையே ரிட்டர்ன் கொடுக்காதீங்க. ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அதை விட ரொம்ப அசிங்கமாக காயப்படுவீங்க.